சுபா என்ன வெயில். இது என்ன செப்டம்பர் மாசமா மே மாசம் தெரியலங்க, இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது பாருங்க, வேர்த்து ஊத்துது. அதுக்குதான் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வந்த கடையில. என்ன இது? பெல்மான் குவாலிட்டி கிரீன் ஆப்பிள் ஜூஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, வெயிலுக்கு இதமா இருக்கு குடிக்க. உண்மையுமே கிரீன் ஆப்பிளோட ஃப்ரூட் ட்ரிங்க் தான் இருக்கும் போல. என்ன கலந்துருக்கான்னு பார்ப்போம். வாட்டரு, ஓகே. அடுத்து என்ன போட்டிருக்கேன்? ஆப்பிள் ஜூஸ். ஆனா பிராக்கெட்ல ரீகான்ஸ்டியூட்டட் ஃப்ரம் ஆப்பிள் ஜூஸ் கான்சென்ட்ரேட். அப்படின்னா என்ன? ரீகான்ஸ்டியூட்டட் ஆப்பிள் ஜூஸ் ஃப்ரம் கான்சென்ட்ரேட்னா என்ன? சரி வாங்க கூகுள தட்டி பார்க்கலாம் அப்படின்னா என்னன்னு. ஓஹோ, ரீகான்ஸ்டியூட்னா இதானா? ரீகான்ஸ்டியூட்டட் ஃப்ரம் ஆப்பிள் ஜூஸ் கான்சென்ட்ரேட். இந்த மாதிரி இந்த ஜூஸ்ல மட்டும் கிடையாது, நிறைய ஜூஸ்ல இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் நேரா அண்ணாச்சி கடைக்கு போங்க, ஒரு 10 ஆப்பிளை வாங்குங்க. 10 ஆப்பிளும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா ஆப்பிளை ஸ்குவீஸ் பண்ணி நல்லா அந்த ஆப்பிளோட சாரெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊற்றி வச்சுங்க. அந்த எடுத்த சாரை வந்து அடுப்புல வச்சு ஹீட் பண்ணுங்க. அது எப்படி ஹீட் பண்ணணும்னா, அந்த ஆப்பிள் ஜூஸ்ல உள்ள 80% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் வந்து எவாபரேட் ஆகிற அளவுக்கு வந்து ஹீட் பண்ணணுங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாரெல்லாம் ஆற வச்சு, ஆறுனதுல வந்து மறுபடியும் தண்ணியை ஊற்றி இது பண்றதுதான் பாத்தீங்கன்னா ரீகான்ஸ்டியூஷன் கான்சென்ட்ரேட் ஜூஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த ரீகான்ஸ்டியூட் ஜூஸ் வந்து நியூட்ரிஷனான உள்ளதா அப்படின்னு சொல்லி உங்களோட கேள்வி வந்து எனக்கு புரியுது. இந்த ரீகான்ஸ்டியூஷன் ஜூஸ்னால, அதாவது பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இருக்கிற அந்த ஆப்பிள்ல உள்ள அந்த நோய் எதிர்ப்பு என்சைம் எல்லாமே அழிஞ்சிருது இந்த ரீகான்ஸ்டியூஷன் பண்றதுனால. அதே மாதிரி ஒரிஜினலா அந்த ஆப்பிள்ல உள்ள விட்டமின் சியும் பாத்தீங்கன்னா கம்மியாயிருக்கு ரீகான்ஸ்டியூஷன் பண்ற காரணத்தினால. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஆடட் ஃபிளேவர்ஸ் ஆட் பண்றாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோடியம் பென்சைட் மாதிரி கெமிக்கல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸா யூஸ் பண்றாங்க. சோடியம் பென்சைட் எங்க யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தீபாவளி வெடிக்கிறோம் பாத்தீங்கன்னா பட்டாசு, அந்த பட்டாசுல உள்ள கெமிக்கலா சோடியம் பென்சைட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த சோடியம் பென்சைட்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பென்சின் அப்படின்னு சொல்லப்போற ஒரு வகையான கேன்சர்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆய்வறிக்கையில. ஸோ இனிமே ரீகான்ஸ்டியூஷன் ஜூஸ் அப்படின்னா நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஜூஸ் வந்து கண்டிப்பா அதை தொடக்கூடாது, அதிகமா பருந்தக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஒரு இது வரணும், விழிப்புணர்வு வரணும். ஸோ நம்ம பாட்டுக்கு அது ஏதோ எழுதி போயிருக்கான்னு சொல்லி பார்க்கவே கூடாதுங்க. ரீகான்ஸ்டியூஷன் ஜூஸ் அப்படின்னு போட்டிருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ்ல பாத்தீங்கன்னா திஸ் கண்டென்ட் ஸ்டீவியால் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. ஸ்டீவியால் என்னடா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நிறைய ஜூசஸ்ல பாத்தீங்கன்னா சுகர் ஆட் பண்றாங்க. சுகருக்கு பதிலாக ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர், ஒரு ஆர்டிபிஷியல் சுகர் யூஸ் பண்றதா பாத்தீங்கன்னா ஸ்டீவியால் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டீவியாவோட ஃபுல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீவியால் கிளைகோசைடு அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு நோ கேலரி ஸ்வீட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது கார்போஹைட்ரேட்டே இல்லாத ஒரு ஸ்வீட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் அக்செப்டபிள் தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஸ்டீவியானால வந்து நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இதுல அதிகமா கன்சியூம் பண்ணா ஸ்டீவியாலும் பெரும் ஆபத்துக்கு தாங்க நம்மளை வந்து விளைவிக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த ஸ்டீவியால் யூஸ் பண்றதுனால கிட்னியில இருக்கிற எலக்ட்ரோலைட் எல்லாமே ரிலீஸ் ஆகி கிட்னி ஃபெயிலியர் வர சான்ஸ் 100% இருக்குங்க இந்த ஸ்டீவியால் மூலமா. அதே மாதிரி லோ ப்ரெஷர் பேஷண்ட் வந்து இந்த ஸ்டீவியால் அடிக்கடி யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ப்ரெஷர் கம்மியாகி அவங்க உயிருக்கே ஆபத்தாகிற விளைவும் இருக்கும் இந்த ஸ்டீவியால. ஸோ நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட் ஸ்டீவியால் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஜூஸ்ல ஸ்டீவியால் இருக்கு ஸோ நம்ம நிறைய குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தப்பு கணக்கு மட்டும் போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜூஸோ ஒரு தீனியோ எடுத்து நம்ம சாப்பிட்றோம்னா அதில் போட்டிருப்போம் என்னன்ட்டு, அதை நம்ம படிச்சு பார்த்து அதை என்னன்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாவே போதும், அதுல இருக்கிற பெரும் ஆபத்துலாம் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம அது என்னன்னே பார்க்காம தண்ணி தாக அடிக்குதா ஜூஸை குடிப்போம் எடுத்து அப்படின்னு சொல்லி, இப்போ நான் குடிச்சேன் பார்த்தீங்கன்னா வெயில போயிட்டு வந்தேன், தண்ணி தாக அடிக்குது ஜூஸை குடிப்போம்ட்டு. தண்ணி தாக அடிச்சா தண்ணி குடிப்போம், அதை விட்டுட்டு போய் ஜூஸை இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜூஸாக எடுத்து வந்து குடிச்சோம்னா கண்டிப்பா
நம்ம உடல்நிலைக்கு பெரிய கேடு தாங்க விளைவிக்கும். ஸோ இனி வெயில்ல போய் வேர்த்து விறுவிறுத்து வரமா, வீட்டில் வந்து உட்காரும், ஃபேனு கடையில் கொஞ்ச நேரம் உட்காரும், காத்தார உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி எடுத்து குடிப்போம். தண்ணி எடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் தாகலையா, சரி லெமன் இருக்கா, லெமன் எடுத்து அரிஞ்சு ஜூஸ் போட்டு குடிப்போம். ஆப்பிள் இருக்கு, ஆப்பிள் எடுத்து போட்டு ஜூஸ் போட்டு குடிப்போம். ஆரஞ்சு இருக்கு, ஆரஞ்சு போட்டு ஜூஸ் போட்டு குடிப்போம். அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி பாருங்க, 50 ரூபா அந்த ஜூஸோட விலை, 50 ரூபாய்க்கு காசு கடை அதை வாங்கி ஒரு 5 ரூபாய்க்கு லெமன் வாங்கினா போதும், நம்ம வீட்டிலே போட்டு ஜூஸ் குடிச்சிடலாம். இது காசு கடை வாங்கி இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால அப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு இனிமையா இருக்கும், அப்பாடா சூப்பரா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பின்னாடி இருக்கிற விளைவுகள் வந்து ரொம்ப ஆபத்தானதுங்கிறத வந்து இனிமே இந்த மாதிரி ஜூஸை வாங்கி குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சுட்டு தான் இந்த இனிமேல் ஜூஸ் வாங்கணும். சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேங்க. ஸோ இனிமே இந்த மாதிரி ஜூஸை தூக்கி போடுவோம்.